முதல்ல எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு துலுக்கம் ஒரு பிரச்சனையை பண்ணுவான். பிரச்சனையை பண்ணி அவன் மீது நடவடிக்கை எடுத்தால், அவன் துலுக்கன் என்ற காரணத்தினால் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு அழுவதற்காக. இப்போ நம்ம ஊரில் கூட பல இடங்களில் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால், இவர் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் இவர் மீது நடத்தப்பட்டது. இந்த இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தியாச்சுன்னா அவனுக்கு மனநிலை சரியில்லாதவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் என்பது கொடுப்பது தமிழ்நாட்டில் இப்போது ரொம்ப வாடிக்கையாயிடுச்சு. இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் காஷ்மீர் இன்சர்ஜென்சி ஆரம்பிக்கக்கூடிய அவங்க யூஸ் பண்ணுறவர் என்ன பொறுத்தளவு காஷ்மீரில் ஜிகாதி பயங்கரவாதம் பெரிய அளவில் தலையெடுக்கும். இந்த ஜிகாதி பயங்கரவாதம்ங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்சர்ஜென்சிம்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம், அது அவனை சொல்லிடப்படாதான். அப்படி அந்த ஜிகாதி பயங்கரவாதம் வருவதற்கு முன்னாடி இப்படி தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கோயில்கள் அடிக்கும் போது அடிக்கிறவனெல்லாம் முடிச்சு வந்து இல்லை, நீ தான் கடைசியில் இதுதான் முடிவுன்னு எழுதிட்ட. முடிவு எழுதினப்புறம் எதுக்கு ஆய்வு? அப்போ அந்த $1 மில்லியன் யாருக்கு, எந்த கம்பெனிக்கு நீ இப்போ தான் முடிவு பண்ணிட்டேன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. நான் சொன்ன மாதிரி அவன் எழுதி கொடுத்துட்டான், ஏன் அதுக்கு நான் $1 மில்லியன் கொடுக்க போகிறேன், அதில் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு தந்துடுவான் அப்படின்னு சொல்லி தொலைச்சிருங்களேங்கிறேன். நீயும் முடிவு சொல்லிட்ட. இப்போ எப்படி இப்போ வந்து அந்த ஆய்வை நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்குது, இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து நல்லா படித்து அதில் எது உண்மை என்பதை கண்டறிந்து செய்ய வேண்டிய இதுதான் ஆய்வு. இதுதான் முடிவுன்னு சொன்னதுக்கப்புறம் அது எங்கேருந்து ஆய்வாகும்? எதுவும் எந்த பத்திரிகைகளும் சொல்லக்கூடாது. இது என்ன நியாயம்? அது சொல்கிறதுக்கு தானே பத்திரிகையே இருக்குது. அப்போ இந்த நாட்டின் பத்திரிகை சுதந்திரம் என்பதை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில் சபாநாயகர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பத்திரிகைகள் எதையும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஏதோ இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர், முற்போக்கு, பிற்போக்கு, டிசென்ட்ரி போக்கு, 1000 போக்குகள் இருக்க. இப்போ வந்து ஒரு நிகழ்வை நீ எந்த நிகழ்வை ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அடிபணிந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இதை விட எமர்ஜென்சியை விட கொடுமையான எமர்ஜென்சி இப்போ தமிழ்நாட்டை தவிர எங்கே இருக்கிறது? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தேசிய கீதத்தை முதலில் இசைக்க மறுத்த சட்டசபை, வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. சிந்து சமவெளி புதிருக்கு விடை சொன்னால் $1 மில்லியன் பரிசு, திராவிட மாடலின் சொல்லியல் உருட்டு. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன் பெட்ரோல் ஊற்றி தீ வைப்பு. நெல்லை மருத்துவக் கல்லூரி அராஜகத்தை வெளிக்கொணர்ந்த குற்றாலநாதன் கைது. இஸ்லாமோபோபியா பிரச்சாரத்தை ஆதரிக்கும் இங்கிலாந்து ஆளும் கட்சிக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. உலகம் முழுவதும் சீரழிவை ஏற்படுத்தும் சோரஸுக்கு உயரிய விருது வழங்கிய ஜோ பிடன். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகோதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். தமிழகத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டிற்கான, அதாவது 2025 தமிழக சட்டசபையினுடைய முதல் கூட்டம் இன்று தொடங்கியது. அப்ப எப்பொழுதுமே முதல் கூட்டத்துல கவர்னர் உரையினுடைய தொடங்கக்கூடிய இந்த கூட்டத்துல இன்னைக்கு கவர்னர் உரை நிகழ்த்துவதற்கு சட்டசபைக்கு வந்திருக்கிறார். ஆனால் கவர்னர் உரை வாசிக்காமல் அவர் வந்து சட்டசபை விட்டு வெளியேறிக்கிறார். காரணமாக கவர்னர் மாளிகை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, போன தடவையே வந்து நம்ம வந்து இதை கொடுத்து கடிதம் எழுதியிருந்தோம். அதாவது கவர்னர் இந்த முதல் சட்டசபை கவர்னர் உரை தொடங்குவதற்கு முன்பாகவும் உரை முடிந்த நிகழ்வுகள் முடிந்த பின்னும் தேசிய கீதம் இசைப்பது வழக்கம், அதுதான் மரபு. அந்த மரபை கடைபிடிக்க சொல்லி அதற்கு பிறகு தேசிய கீதம் பாடிய பிறகு தமிழ்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு வாசிக்குறை அப்படின்றத அந்த மரபை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து அந்த சபையிலேயே கூட முதல்வரிடம் கேட்டிருக்கிறார். இந்த தேசிய கீதம் முதலில் பாட வேண்டும் என்று அங்கும் சென்று அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் தேசிய கீதம் பாட அசைக்க முடியாது, முதல்வர் தமிழ் வார்த்தாய் வாழ்த்து தான் இசைப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக நடந்து கொண்டதுனால கவர்னர் வருத்தத்துடன் சட்டசபையிலிருந்து உரையை வாசிக்காமலேயே வெளியேறியிருக்கார். ஏன்னா தேசிய கீதத்தை அவமதிக்கும் இடத்தில் என்னால் இருக்க முடியாது, இது மிகப்பெரிய ஒரு அவமதிப்பு அப்படின்னு சொல்லி அவர் சட்டசபையை விட்டு வெளியேறியிருக்கிறார். இந்த நிகழ்வு உடனே வந்து இதை ஒட்டி ஸ்டாலின் வந்து இது உடனே ட்வீட் போடுறாரு, சிறுபிள்ளைத்தனமானது, இது மாதிரி தொடர்ந்து வந்து சட்டசபையை வந்து அவமதித்து வருகிறார் ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் அதனுடைய லைவ் நடக்கிற கூடிய அந்த வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுது
இந்த சட்டசபையில இவர்கள் அதாவது ஆளுநர் உரையெல்லாம் வாசித்து முடித்த பிறகு ஆளுநருக்கு எதிராக இன்று தீர்மானமும் வேற போட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தீர்மானத்துக்கு முடிவில் வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷல் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டுகிறார்கள். அது துரைமுருகன் அவர்கள் அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார். அது என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையில என்ன ஆங்கிலத்திலையும் தமிழிலும் அச்சிடப்பட்டிருந்ததோ அது அச்சிடப்பட்டு வழங்கப்பட்டது மட்டும்தான் அவை குறிப்பில் எழுதப்பட வேண்டும், மற்றவை எதுவும் அவை குறிப்பில் எழுதப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அந்த தீர்மானத்தை முன்மொழிவுமே உடனே சபாநாயகரான அப்பாவு எழுந்து அந்த தீர்மானத்தை வாசிக்கிறார். ஏன்னா அதற்கு முன்னதாகவே எதிர்க்கட்சிகள் அதிமுகவை எல்லாத்தையும் இவங்க வந்து கூண்டோட வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்ப இவர்கள் மட்டும்தான் இருக்கும் பொழுது அனைவரும் அந்த தீர்மானத்தை ஏற்கிறார்கள் அப்படின்னு தீர்மானம் ஏற்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த தீர்மானத்தை அவர் வாசிக்கிறார் அப்பாவு அவர்கள். அவை குறிப்பில் வந்து இதில் அச்சிடப்பட்டு கவர்னர் உரை ஆங்கிலம் மற்றும் தமிழ் அச்சிடப்பட்டது மட்டும் ஏற்றப்படும், மற்ற விஷயங்கள் எதுவும் அவை குறிப்பில் எழுதப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். பத்திரிகைகளிலும் கூட ஊடகங்களிலும் அச்சிடப்பட்ட இந்த உரை, அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் உரையை தவிர வேறு எந்த நிகழ்வுகளும் செய்திகளையும் சட்டசபையில் நடந்ததாக அறிவிக்கக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்கு வந்து சொல்லுகிறார். இது எல்லாத்திற்கும் அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது வந்து ஏற்கனவே வந்து இந்த கடிதம் எழுதியும் கூட அவர்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே தமிழக சட்டசபையில் ஜெயலலிதா காலத்தில் இது போல வந்து தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கிறது அப்படிங்கிறதை மேற்கோள் காமிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இங்கே அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய விவகாரம் வந்து பெரியதாக இருக்கிறது, அதற்கு வந்து இவர்களுக்கு பொதுமக்களுக்கு பதில் சொல்ல முடியலை, அதனால இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பதற்காக இது போல் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். நான் இதில் பார்க்கறது முதல் விஷயம் என்னன்னா, அப்பாவுக்குள்ள இந்த தீர்மானம் பாசிசத்தின் உச்ச கட்டம். இந்த நிகழ்வை தவிர எதுவும் எந்த பத்திரிகைகளும் சொல்லக்கூடாது. இது என்ன நியாயம்? அது சொல்றதுக்கு தானே பத்திரிகையே இருக்கு. அப்ப இந்த நாட்டின் பத்திரிகை சுதந்திரம் என்பதை இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில சபாநாயகர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பத்திரிகைகள் எதையும் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர், முற்போக்கு, பிற்போக்கு, டிசன்ட்ரி போக்கு, 1000 போக்குகள் இருக்க. இப்போ வந்து ஒரு நிகழ்வை நீ எந்த நிகழ்வை ரிப்போர்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அடிபணிந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இதை விட எமர்ஜென்சியை விட கொடுமையான எமர்ஜென்சி இப்ப தமிழ்நாட்டை தவிர எங்கே இருக்கிறது? நிச்சயமாக. அப்போ சட்டசபையில வந்து எந்த நிகழ்வை எது நீ போடணும் எது போடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தான் சொல்றதுன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருக்கோமா, இல்லைன்னா இந்த துலுக்க பயங்கரவாத நாட்டுல இருக்கோமா? எந்த நாட்டுல இருக்கோம்? எதோ சொல்லலாம் பாசிசம், பாயாசம், மண்ணாங்கட்டியும்பாங்களே, இதுதான் உண்மையான பாசிசம். வேக வேகமா அந்த தீர்மானம் என்னன்னா, கவர்னருக்குள்ள இது முடிஞ்ச உடனே அதிமுக வந்து அந்த பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை சொல்லி வெளியில வராங்க. கவர்னர் வெளிநடப்பை எதிர்த்து காங்கிரசும் வெளிநடப்பு செய்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். உடனே இவங்க இந்த தீர்மானத்தை கொண்டாங்க. ஏன்னா இப்ப காங்கிரஸுக்கு எனக்கு ஒரு கேள்வி, தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டுமா, பாடப்பட வேண்டாமா? பாடப்பட வேண்டும். இதை இப்ப காங்கிரஸ் பதில் சொல்லணும். ஒண்ணு, நீங்க இந்த தீர்மானம் இருக்கும்போது உள்ள இருந்தீங்களா, நான் பார்க்கல, இல்ல நாங்க இப்பவே வெளிநடப்பு பண்ணிட்டோம்னா இதை காங்கிரஸ் ஏத்துக்குதா, ஏத்துக்கலையா? இப்ப இந்த ராகுல் காந்தி ஒண்ணு தூக்கி 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 காட்டுவாரு, என்னது கான்ஸ்டிடியூஷனா? இப்ப அதை அவமதிச்சது யாரு? இப்ப தேசிய கீதத்தை அவமதிச்சது யாரு? ரெண்டாவது, அவர் தெளிவா சொல்றாரு, முதல்ல தேசிய கீதம், அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது, அது மரபு, தப்பு இல்லை. இப்ப நீங்க இதுல தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதிச்சிருக்கீங்க. கவர்னர் என்ன சொல்றாரு, தேசிய கீதத்தை அவமதிச்சாருன்னு. தமிழ்தாய் வாழ்த்துல 2வது வரி என்ன? சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டமிதில். அப்ப இந்த பரத கண்டத்துல உள்ள ஒரு பகுதிங்கிறது தானே தமிழகத்திற்கான அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க அதை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லியாச்சுன்னா, தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமானப்படுத்தின அவச்செயலை செய்தது இன்னைக்கு இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை. அடுத்து நீங்க இதை பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா, கவர்னர் முன்னாடியே இன்டிமேஷன் கொடுக்குறாரு. போன வருஷம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை, அதுக்கு முந்தின வருஷம் கவர்னர் வந்து சில விஷயங்களை கரெக்ட் பண்ணுன்னு அனுப்புறாரு, அதை கரெக்ஷன் போடாம அதை செய்யறது. அப்ப தொடர்ந்து அசம்பிளிய ஒரு கேவலமாக நடத்தி வருவதுங்கிறது யாரோட வேலை? சரி, அந்த நிகழ்வுகள் எதுவுமே வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் சொல்லணும்னா அவ என்ன அவர் எதிர்பார்க்கிறார்? ஏன்னா இதை வந்து இதுக்கு மேல எஸ்கலேட் பண்ணக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பிரசார் பாரதியில ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது வாழ்த்து பாடின ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆளுக தப்பு பண்ணி போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக
அம்புட்டு பேப்பர் ஐயோ 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 ஐயோன்னு அம்புட்டு வேறட்டையும் கவர்னரை திட்ட வச்சாச்சு. அடுத்தது கொஞ்ச நாள்ல இந்த உதயநிதிக்குள்ள நிகழ்ச்சி வருது, அங்க தப்பு நடக்குது. இதை உடனே யாரும் பெருசு பண்ணாதேன்னு உதயநிதி சொன்ன உடனே இந்த அம்புட்டு ஊடகமும் 9 வாயும் மூடிக்கிட்டு உட்காந்து. அப்போ ஊடகம் எதை பிரிண்ட் பண்ணும், எதை பிரிண்ட் பண்ணக்கூடாது, முடிவு பண்றது யாரு? இவங்க தானே. அப்ப இது என்ன ஜனநாயகமா இல்லைன்னா இது இவங்க தான் சொல்றது பாசிசமா? பாசிசம் தான். பாசிசத்துக்குள்ள அர்த்தம் என்னங்க கூடியது முதல்ல ஏதாவது டிக்ஷனரியில் போய் படிக்கணும். வேணா அதுக்கு பாசிசம்னா திராவிடம்னு மாத்திக்கிங்க, அதான் இதுக்கு சரியானதாக இருக்கும். செய்தாங்களா இல்லையா? கண்டிப்பா செய்தார்கள். சரி, இப்ப தேசிய கீதத்தை அவமதித்தது நீங்க ஏன்? உங்களுக்கு முதல்ல தேசிய கீதத்தை நாங்கள் முதலில் பாட மாட்டோம்னு ஏன் நீங்க சொல்லணும்? அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கொங்கு ஈஸ்வரன் பேசும்போது ஏன் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும்? முதல்ல எந்த பெரிய நடவடிக்கையும் இந்த சட்டசபை எடுக்கல, கண்டனம் கூட தெரிவிக்கல இந்த கட்சியில இருந்து. அதுக்கப்புறம் இந்த முதல்வர் செய்யக்கூடிய வேலையெல்லாம் பாருங்க. ஜிஎன் சாய்பாபா ஒரு நக்சல் லீடர், அந்த ஆள் செத்து போனதுக்கு இந்த ஆள் இரங்கல் தெரிவிக்கிறான். இன்னொரு பயங்கரவாத கேஸில் இந்த ஸ்டேன் சாமி என்ஐஏவால் கைது செய்யப்பட்டாள். அந்த ஆள் சாவுக்குள்ள கூட்டத்துக்கு இந்த முதல்வர் போய் கலந்து கொள்கிறார். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா அந்த ஸ்டேன் சாமிக்கு பியூஷ் மனுஷ் ஒரு மானுமெண்ட் வைக்கிறேன்னு சொன்ன உடனே அதை வச்சிடக்கூடாது, வச்சாச்சுன்னா அது பயங்கரவாதத்துக்கு காரணமாகும்னு கோர்ட்டில் அஃபிடவிட்டும் போடுறாங்க. அப்போ எனக்கு அது குடைச்சல். ஆனால் தேசம் எப்படி நாசமாக போனாலும் எனக்கு கவலை இல்லை, இந்த ஆட்டிடியூடு. அதனால எனக்கு ஸ்டேன் சாமி யோக்கியம் இல்லைங்கக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே நீங்கள் அதை தடுத்தீங்க. அப்புறம் ஏன் அந்த கூட்டத்தில் இவர் போய் கலந்துக்கணும்? அடுத்தது என்னன்னா, ஊரம் மட்டும் வெடிகுண்டு வச்ச பாஷா ஊர்வலத்துக்கு 6 கிலோமீட்டருக்கு பர்மிஷன். தொடர்ந்து ஏன் இவங்க கட்சியை சேர்ந்த ஆராச நாங்க இன்னும் தனி நாடு என்பது கோரிக்கையை நாங்க இன்னும் கைவிடவில்லை அப்படின்னு பேசக்கூடியது. அப்ப தொடர்ந்து இந்த தேசத்திலிருந்து பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்காக மட்டுமே இவர்கள் பேசி வருகிறார்கள். ஒன்றியம் எப்படி அது ஒன்றியமாகும்? நீ டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்றியம்னா இப்ப என்ன? இப்ப எல்லா மாநிலமும் சேர்ந்து ஒண்ணு இந்தியா வரலையே. யூனியன் ஆஃப் எது? அன்னைக்கு இருந்த சாம்ராஜ்யங்கள்லாம் அந்த இந்தியா தானடா தமிழ்நாடுங்க கூடியதே பிச்சை போட்டது. அதுக்கு முன்னாடி என்ன? சிவகங்கை சம்ஸ்தானம், பிரிட்டிஷ் இந்தியா, திருவிதாங்கூர் சம்ஸ்தானம், ராமநாதபுரம் சம்ஸ்தானம், இப்படி இருந்தது. இதையெல்லாம் சேர்ந்து இந்தியான்னு உன ஃபார்ம் பண்ணி அப்புறம் இந்தியாங்க கூடியது எல்லாத்துக்கும் இது செய்தது. அதனால தானே யூனியன். பட் இட் இஸ் எ யூனிட்டரி நேஷன். இப்படித்தானே அந்த வார்த்தையே அங்க டெவலப் ஆச்சு. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மலையாள தேசம், அப்படி ஒண்ணு இந்தியா டெவலப் ஆகலையே. இல்ல, இந்த மொழிவாரி மாநிலங்க கூடியதை பிரித்து கொடுத்து தமிழ் என்பதற்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததே இந்த பாரத அரசு தானே. நீ அப்போ கூட என்ன உன் திராவிடம் என்ன பண்ணிச்சு? மாப்போசி நடத்தினாரு, எல்லை வடக்கெல்லை போராட்டம் நடத்தினாரு, மெட்ராஸ் போகப்படாதுன்னு ராஜாஜி அன்னைக்கு பண்ணாரு. அன்னைக்கு ஈவேரா என்ன சொன்னாரு? அன்னைக்கு உங்க கட்சி என்ன பண்ணிச்சு? உங்க நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு தமிழ்நாடா உங்க நிலைப்பாடு? ஏதோ தமிழுக்கு ஏதோ இவனுக்கு தான் ஏதோ பண்ற மாதிரி, ஏதோ தமிழ் ஐடென்டிட்டியே இவனுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, பிரிவினைவாதத்தை முன்னிறுத்துவதற்கு இதை இவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதை தவிர இதுல அடிப்படையில் எந்த விஷயமும் இல்லை. கவர்னர் அவர்கள் மிக தெளிவாக இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்துட்டார். இன்னொரு விதத்துல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, கவர்னர் உரையில கவர்னர் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து விடுவாரோ அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் திமுகவுக்கு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டென்ஷியஸ் இஷ்யூ போன கவர்னருக்கு எதிராக என்னன்னா, கள்ளச்சாராய சாவு, யூனிவர்சிட்டி பாலியல் பலாத்காரம், இதை பற்றி ஏதாவது கவர்னர் பேசி விடுவாரோ? பேசியாச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? இந்த பயமும் திமுகவுக்கு உள்ளூர் இருக்கிறது. என்ன சார், தாதாமா பயத்தின் உச்சத்தில் வாழக்கூடிய அரசு இது. இடையில இந்த முதல்வர் கூட்டத்துக்கு ஏதோ ஒரு அம்மா கருப்புல ஷால் போட்டுக்கிட்டு போச்சான், அந்த துப்பட்டாவை. உடனே போலீஸ்காரங்க அதை அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்களாம். இப்போ தெரியுதா, கருப்பு உங்களுக்கே ஆப்பு வைக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் கருப்பே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். அதனால தான் திமுக வீட்டுக்கு போய் சொல்கிறோம். எங்கே பார்த்தாலும் கருப்பு படைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே, இப்போ ஏன் நீங்கள் உங்கள் கருப்பை உள்ள விட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அந்த பொண்ணு தான் காணிச்சு விடுமோன்னு ஒரு பயம் அந்த கொடிய. அப்போ யாருக்கு பயம்?
அது கூட ஒரு சமாளிச்சிருக்காங்க. ஓவர் காஷியஸாக அந்த போலீஸ்காரர் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படித்தானே இருப்பாங்க. ஏன்னா இப்போ போலீஸுங்கக்கூடியது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக நம்ம போலீஸுங்கக்கூடியது இப்போது போலீஸ் மேனுவலை வைத்து செயல்படுவதாக தெரியவில்லை. கட்சி மேனுவலை வச்சு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்க. எந்த கட்சி, அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அவர் எதுக்கும் அவங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாளைக்கு திமுகவோட போராட்டத்துக்கு நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் தடை பண்ணுறீங்களா? அப்போ அதுவும் ஒரு கட்சி தானே, இப்போ அதையும் தடை பண்ண வேண்டியது தானே, ஏன் பண்ணலை? ஆனால் இப்போ போலீஸ் வந்து நீங்கள் வந்து இப்படிப்பட்ட போலீஸுங்கிறதுனால அது ஓவர் காஷியஸாக இருக்குது என்பதை விட மாவட்ட செயலாளர் சொன்னாரா வட்ட செயலாளர் சொன்னாரான்னு நமக்கு தெரில. யாராவது ஒரு ஆள் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அவங்க தான் இப்போ கமிஷனராக இருக்காங்க. இன்னைக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் யதார்த்த நிலை. ஆனால் தேசிய கீதம் பாட மறுத்த ஒரு சட்டசபை பாரத தேசத்தில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி இன்னைக்கு இருக்கு. அப்படி ஒரு சட்டசபை இந்த பாரத நாட்டிற்கு தேவையில்லை என்றது என் கருத்து. இந்த சட்டசபை உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். தேசிய கீதத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு சட்டசபைக்கு என்ன வேலை இந்த தேசத்தில்? நிச்சயமாக அதுக்கு இந்த தேசத்தில் வந்து அதுக்கு ஒரு தேவையில்லை. இந்த சட்டசபை உடனடியாக கலைக்கப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையை கவர்னர் எடுக்க வேண்டும். ஏன்னா கவர்னர் சொன்னதுக்கப்புறம் கூட நான் தேசிய கீதம் பாட மாட்டேன்னா இப்போ தேசிய கீதம் உனக்கு என்ன எட்டிக்காயா? தேசத்தை மதிக்காதவர்களுக்கு தேசத்தில் என்ன வேலை? அவங்களுக்கு இந்த நாட்டில் இருப்பதற்காக உங்களுக்கு பிடிக்கல இல்லை இந்த தேசம், போயிட வேண்டியது தானே. உங்களுக்கு எது தேசம் பிடிக்குதோ அங்கே போயிட வேண்டியது தானே. எதுக்கு நீங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஊரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு நீங்கள் அவசரப்படணும்? அதில் கிளம்பி போயிடலாம். அதனால் இங்கே இருக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. தேசிய கீதத்தை பாட வேண்டும் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அடிப்படை கோரிக்கைக்கு காங்கிரஸ் என்ன சொல்ல போகிறது? இதுக்கு ராகுல் காந்தி என்ன சொல்ல போறார்? நாங்கள் தான் இந்த தேசத்தோட ஆத்மாவையே காப்பாற்றிக்கிறோம் என்னெல்லாம் சொல்லக்கூடியவங்க இப்போ இதுக்கு என்ன அபிப்பிராயம் சொல்ல போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணி பெருசா, கான்ஸ்டியூஷன் பெருசா, ஓட்டு பெருசா, இல்லைன்னா ஒட்டிக்கிட்டு இருக்கிற சுகம் பெருசா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சிந்து சமவெளி எழுத்து முறையை தெளிவாக புரிந்து கொள்ள உதவும் வழிவகையை வெளிக்கொணரக்கூடிய தனிநபர்கள் அல்லது அந்த அமைப்புக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சிந்து சமவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு 100 நிறைவு விழா, அதனுடைய பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்னோட அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்கே நடக்குதுன்னா எழும்பூர் அரசு கண்காட்சி அங்கே வந்து இதில் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அதில் வந்து சிந்து சமவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வு நூலையும் அங்கே வெளியிட்டிருக்கிறார். அதையெல்லாம் வெளியிட்டு அவர் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கார்? இந்திய துணை கண்டத்தில் நமக்கான ஒரு இடத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு தான் நம்மளுடைய நோக்கம். ஏற்கனவே வந்து ஆரியம் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய மூலம் அப்படிங்கக்கூடிய ஒரு கற்பனை வரலாற்றை வந்து பலரும் சொல்லி வந்தார்கள். இந்த ஜான் மார்ஷல்னுடைய ஆய்வு தான் இந்த மனநிலையை முதலாக உடைத்தெறிஞ்சது. சிந்து சமவெளி அப்படிங்கிறது ஆரியத்திற்கு முற்பட்டது, அங்கே வந்து திராவிட மொழி தான் பேசப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது அப்படிங்கிறத அவர் தான் சொன்னார், பேசப்பட்டிருக்கலாம். அதற்கு பிறகுதான் வந்து இந்த ஒரு கருத்து வந்து வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. இப்போ வந்து நிறைய நம்மளுடைய ஆராய்ச்சிகள், இப்போ கீழடி ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து நிறைய உற்சாகத்தை தரக்கூடிய முடிவுகளாக இதுல இருந்து ஒரு 8 சைட் இந்த மாதிரி ஆய்வு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தமிழ் பண்பாட்டை வந்து நம்ம காட்பது, அதை வெளிக்கொண்டு வந்து உலக அறிய செய்வதுதான் நம்மளுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு தான் இந்த பரிசையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. சிந்து பண்பாட்டில் வந்து அதுக்கப்புறம் இந்த சிந்து சமவெளி பண்பாட்டிற்காக ஒரு இருக்கை அமைக்கப்படும். அது வந்து அவங்க வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனமும் தமிழக தொல்லியல் நிறுவனமும் அவங்க இணைந்து வந்து அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றை தமிழை தவிர்த்து விட்டு இனி எழுத முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறக்க சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கள் ஊரில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவரு பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர், யாரும் சொன்னாலும் அவரே தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது. இவருக்குள்ள பேச்சை கவனிங்களேன். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆரியம் வந்து படையெடுத்து வந்துட்டான், தமிழை வந்து சோழியை முடிச்சுட்டாங்க.
இதற்கு முந்தியது திராவிட இதுதான் அங்கே சிந்து சமவெளி எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார்ல, அப்புறம் எதுக்கு ஆய்வு? நீ தான் எழுதிட்ட இல்லை, நீ தான் கடைசியில் இதுதான் முடிவுன்னு எழுதிட்ட. முடிவு எழுதினப்புறம் எதுக்கு ஆய்வு? அப்போ அந்த $1 மில்லியன் யாருக்கு, எந்த கம்பெனிக்கு நீ இப்போதான் முடிவு பண்ணிட்டேன்னா முன்னாடியே சொல்லிடுங்க. நான் சொன்ன மாதிரி அவன் எழுதி கொடுத்துட்டான், ஏன் அதுக்கு நான் 1 மில்லியன் கொடுக்க போகிறேன், அதில் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு தந்துடுவான் அப்படின்னு சொல்லி தொலைச்சிருங்களேங்கிறேன். நீயும் முடிவு சொல்லிட்ட. இப்போ எப்படிப்பா அந்த ஆய்வை நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் இருக்குது, இதில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம நல்லா படித்து அதில் எது உண்மை என்பதை கண்டறிந்து செய்ய வேண்டிய இதுதான் ஆய்வு. இதுதான் முடிவுன்னு சொன்னதுக்கப்புறம் அது எங்கிருந்து ஆய்வாகும்? அப்போ இது எதுக்கு? இப்போ இது அந்த $1 மில்லியன் இப்போ யாருக்கு போகுது? இந்த யார் அந்த சார்ங்கிற மாதிரி இந்த $1 மில்லியன் யாருக்கு அப்படின்னு நம்ம இப்போ அடுத்தது கேட்கணும். இப்போ அதுக்கு இந்த மாதிரி செட்டப், ஏன்னா ஆய்வெல்லாம் பண்ணி தமிழ் இல்லாமல் இந்திய வரலாறு இல்லவே என்பது, அப்போ நீ என்ன எழுதணும்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு பேர் ஆய்வு, இதுக்கு பேர் நான் ஒரு கற்பனை நாவல்னு சொல்லி தொலைச்சிறேன். யார் இப்போ கேள்வி கேட்க போறா? யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை. ஏன்னா நீங்க சொல்றது அவ்வளவுமே போய் அவ்வளவுமே கற்பனைங்கிறது உலகத்துக்கே தெரியும். என்ன ஒரு கீழடியில என்ன சுகம் கிடைக்கிறதோ தெரியல பாவம். சரி, இதுவரை நீங்க எடுத்த உங்க ஃபைண்டிங்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் நாங்களும் என்ன பல சைட் எடுத்துட்டோம். அப்போ இடையில சிவகங்கை மாவட்டத்தை சிவகலையிலேயே எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சைட்லேயே பல டேமேஜஸ் வந்திருக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கக்கூடிய செய்தியும் வருதை நம்ம பார்க்குறோம். நம்மளால முடியாத விஷயத்துக்கு எதுக்கு இந்த பில்டப்? தேவையே இல்லாத விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, இதுதான் அதில் கவனிக்கணும். இந்திய துணைக்கண்டம், அது என்ன துணைக்கண்டம்? பாரத வருஷே பரதக்கண்டே அப்படித்தானே இருக்கு. ஆமா, சங்க இலக்கியங்கள்ல இதை நாவலன் தீவுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வடாது பனிபடர் நெடுவரை வடக்கும்ல இருந்து குணக்கு 4 திசையும் வச்சு சொல்லியாச்சு. எந்த இடத்துல துணைக்கண்டம்? இதை வெள்ளக்காரன் உனக்கு சொல்லி கொடுத்தான். ஆமா, சப்கான்டினென்ட்னு. அப்ப சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லும் போது இதுல வெவ்வேறு தேசங்கள் இருந்ததுங்கக்கூடிய பிரிவினையை அதில் சொல்லியாச்சு. அப்ப இதோட நோக்கம் என்ன? இந்த பேச்சோடு நோக்கம் என்ன? சரி, யார் அந்த இண்டஸ்ட்ரிப்டை அந்த டிசைஃபர் பண்றாங்களோ அவங்களுக்கு $1 மில்லியன். முதல்வருக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் அவர் புரிஞ்ச மாதிரி எழுதி கொடுக்கறதெல்லாம் பேசுறார். ஏன்னா பார்த்தே தப்பா பேசுறவர் புரிஞ்சுப்பாரான்னு தெரியாது. யக்ய வேதம், நல்ல பேரை ஞாபகம் வச்சுங்க, யக்ய வேதம். இவர் இந்த ஸ்கிரிப்டை டிசைஃபர் பண்ணியிருக்கார். இவருக்குள்ள வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு. டிசைஃபர் பண்ணினது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி என்ன, இந்த சிம்பிள் இதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம் என்று அவங்க இருக்கலாம் என்றுதான் எழுதினார்கள். நான் சொல்றது, நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐராவத மகாதேவன் அவர்கள் உட்பட, எனக்கு அவருக்குள்ள ஸ்காலர்லி இதுக்கு மேல் நமக்கெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் டெஃபினட்டா இதுதான் இந்த ஸ்கிரிப்ட், இதுதான் இந்த ஸ்கிரிப்ட்னு ஒன்று அவர் சொல்றது பலதுல இது இல்லை. இவர் என்ன பண்ணியிருக்காரு, யக்ஞவேதம் அந்த லயனையே அப்படியே எழுதி டிசைஃபர் பண்ணியிருக்காரு. பண்ணினது மட்டும் இல்லை, அந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டும் பாணினியன் கிராமரும், சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பாணினிக்குள்ள கிராமரும் எப்படி ஒத்து போகிறது, எப்படி இந்த அமைப்பு ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆரம்பகால ரிக்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழியும் இதுவும் எப்படி ஒத்து போகிறது, இப்படி அடுக்கடுக்க. ஆனா அது இதுதான் இப்படி அதுன்னு அவர் எடுக்கல. வெவ்வேறு மொழியை டீசைஃபர் பண்ணும்போது என்னென்னலாம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் பயன்படுத்துவார்களோ இந்த எல்லா மெத்தடின் அடிப்படையில தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவரே புதுசா இந்த மெத்தடும் கண்டுபிடிக்கல. இப்ப நம்ம ஊர்ல கண்டுபிடிப்பாங்கல்ல, இது திராவிட இயல்மா. அது என்ன இயல்னா, அது எனக்கு மட்டுமே அது நியாயம் சொல்லும், அது பொது நியாயத்துக்கு உள்ள வராது. அந்த மாதிரி உள்ளது இல்லை, அவர் பண்ணதில்லை. உலகத்துல இதுக்கு முன்னாடி வெவ்வேறு கோட்ஸை எப்படி டிசைஃபர் பண்ணாங்களோ அதுல எதை பயன்படுத்தினார்களோ அதை வச்சு எக்ஸாக்டா பண்ணி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் சிந்து சமவெளிக்காக வேண்டி இவர் உருகக்கூடியவர் என்றால், யக்ஞவேதம் அவர்களை கூப்பிட்டு அவரை கொண்டு நீங்க அதை பிரசன்ட் பண்ண சொல்லாமே. ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவரை நான் இன்வைட் பண்றேன், நான் இந்த சேலஞ்சை முதல்வர் எடுப்பாரா? பண்ணலாங்க. சிந்து சமவெளிக்கு மேல உங்களுக்கு அவ்வளவு இது இருக்கும்னா. அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் ஆரியம் மட்டுமே வேணோங்கி இருந்தது. சமஸ்கிருதமும் ஆரியமும் தமிழ் வேற, சமஸ்கிருதம் வேற, அந்த மொழி வேற, இந்த மொழி வேறன்னு ஆரியம் ஒரு நாளும் பார்த்ததில்லை.
அது உங்கள் அப்பனும் உங்கள் அப்பனை வளர்த்துன அண்ணாதுரையும் ஈவே ராமசாமி நாயக்கனும் வேணா புதுசாக கொண்டு வந்திருப்பார்கள். அந்த ஈவே ராமசாமி நாயக்கம் கூட உன் தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னேன். எங்கள் தமிழை, உங்கள் மொழி வேற ஆச்சே, உங்களை நான் இப்படி தமிழில் சேர்க்க முடியும்? அது சொன்னது உங்கள் ஈவே ராமசாமி நாயக்கன். நல்ல எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், தொல்காப்பியன் அப்படி சொல்லுது. தொல்காப்பியன் என்ன சொல்றாரு? இயற்சொல், இயற்சொல், திரிசொல், வடசொல், திசைச்சொல் இவைனாலும் செய்யுள் ஈட்டு சொற்களே. அப்ப அந்த வடசொல்லுங்கக்கூடியதை தொல்காப்பியன் ஏத்துக்கிட்டான். தொல்காப்பியன் சொன்னது தமிழா, தமிழை காட்டுமிராண்டின்னு சொன்ன ஈவே ராமசாமி நாயக்கன் சொன்னது தமிழாங்கிறது இப்ப நமக்கு கேள்வி. ஸோ இந்த மாதிரி தமிழ் தெரியாத தற்குறிகள் மொழியை வைத்து பிரிவினை அரசியல் பண்ணக்கூடிய வெள்ளக்காரன், அந்த வெள்ளக்காரன் பேரத்தை இவர் இங்க யூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஏன்டா அப்ப தமிழுக்குள்ள வரலாறு இந்த 100 வருஷம் தானே? நமக்கு சந்தேகம் வருது இல்லை? அப்போ தமிழுங்கக்கூடிய பேர்ல அரசியல் செய்வது மட்டும் இல்லாம இப்ப நீங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அவ்வளவுத்தையும் நீங்க இன்னைக்கு இப்ப பொலிட்டிசைஸ் பண்றீங்களே. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை நடத்தியிருக்கு. அப்ப தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்டோ இல்லைன்னா நீங்க உங்களுக்குள்ள மொழியியல் வல்லுநர்கள், நீங்க எல்லாம் உங்களுக்குள்ள, அதாவது நீங்க தமிழ் வளர்ச்சி துறை இருக்கு, அப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டிஸ்ல பல தமிழ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப நீங்கள்லாம் இப்போ பண்ணக்கூடிய விஷயம் என்ன? நீங்க முடிவு எழுதிட்டு தான் நீங்க மேல ஆய்வு எழுதுவீங்களா? அப்படின்னா உங்களை ஸ்காலர்னு சொல்லக்கூடிய அருகதையே உங்களுக்கு கிடையாது. எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை நீங்க ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் ஒரு ஹையர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லையும் ஒரு முதல்வர் புகுத்துகிறார். அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்வியையும் கல்வியின் தரத்தையும் நேர்மையையும் ஒழிக்கக்கூடிய அரசியல் சதியை செய்து யாரால் இன்று கல்வி அரசியலாக்கப்படுகிறது? இன்னைக்கு யார் கல்வியின் மாண்பை கெடுக்கிறார்கள்? இன்னைக்கு இதை கெடுக்கிறது இந்த முதல்வரும் இந்த திமுகவும் தானே கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஓப்பன் சேலஞ்ச். நான் இப்பவே $1 மில்லியன் நீங்க கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க கூப்பிடுங்க, நீங்க அவரை கூப்பிடுங்க, எகவேதத்தை கூப்பிடுங்க, கூப்பிட்டு சார் நீங்க பண்ணியிருக்கீங்க, நீங்க பிரசன்ட் பண்ணுங்க, நாங்க உங்கள்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்போம், எங்க கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியறதுன்னா இது சரியாக இருந்ததுன்னா நாம் ஏற்றுக்கொள்வோம். இல்லைன்னு சொன்னா இது தப்பு, இதுக்கு மாற்றானது இதுதான்ங்கிறதை எங்களுக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள் அப்படின்னா அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓப்பன் சேலஞ்ச் ஓப்பமா? அதுக்கு நீங்க தயார் இல்லையே. அப்போ இப்ப என்ன அப்படின்னா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். சிந்து சமவெளி 100வது வைத்து பிரிவினை அரசியல். சிந்து சமவெளிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப ஈவேராக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. அந்த காலத்துல என்ன சொன்னோம்? உனக்குன்னு ஒரு நல்ல காலமே இருந்தது கிடையாது. இது ஈவேராக்குள்ள ஸ்டேட்மெண்ட். அப்ப சிந்து சமவெளியில தமிழன் நன்றாக வாழ்ந்தான, அப்ப ஈவேரா சொன்னது பொய்ன்னு சொல்லு. அது சொல்ல உனக்கு யோகியதை இருக்கா? தமிழ்நாடு உருவாக்கின நாள், அதை நாங்கள் கொண்டாடுவோம். தமிழ்நாடு உருவாகக்கூடிய நேரத்துல ஒட்டுமொத்தமா இன்னைக்கு திராவிடம் தான் எங்களுக்குன்னு சொல்லி மொழிவாரி மாநில போராட்டத்தை எதிர்த்தது உங்க திராவிட கூட்டம் தானே. அப்புறம் அதுக்கு எதுக்கு நீங்க லேபிள் ஓட்டணும்? வெள்ளக்காரன் ஆட்சி இருக்கும்போதே மெட்ராஸ் பிரசிடென்சியில் ராஜகோபாலாச்சாரி இங்கே அவர் தலைமையில் அரசாங்கம் அமையும் போது தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜை வெள்ளக்கார பள்ளிக்கூடங்களில், வெள்ளக்காரனுக்குள்ள சிஸ்டத்தில் வர பள்ளிக்கூடத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் உங்க நீதி கட்சி என்ன பண்ணிச்சு அதில்? அப்போ தமிழ் வழி கல்விக்கும் அடித்தளம் போட்டது நீங்கள் சொல்லக்கூடிய ராஜாஜி என்ற பார்ப்பனர். அதான் இவங்க சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அந்த தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது நீங்க. இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா 2010 புத்தக கண்காட்சியில அவை நடராஜனும் ஈரோடு தமிழன்பனும் தமிழ் படிச்சுதா எந்த பிரயோஜனமும் கிடையாது, எல்லாம் இங்கிலீஷ் படிங்கடான்னு சொன்னது நீங்க தான் சொன்னது. கல்வியிலும் தமிழை ஒழித்தீர்கள். அப்போ ஒட்டுமொத்தமா மொழிக்கும் மக்களுக்கும் பண்பாட்டுக்கும் துரோகம் செய்துவிட்டு விழா நடத்தி அதை வைத்து பிரிவினை அரசியல் நடத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல். இந்த கூட்டத்துல தான் அந்த ஒரு அம்மா கருப்பு கலர் துப்பட்டா போட்டவுடனே அந்த அம்மாவை போலீஸ்காரவை பிடிச்சி வெளியில விட்டாங்களாம். இன்னும் போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் ரொம்ப ஜாகிரத உணர்ச்சியோடு அந்த அம்மாவுக்குள்ள இதை சொல்லிவிட்டார், அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப ஈவேராவோட கருப்பு கலருங்கிறது உங்கன்னாலேயே பார்க்கறதுக்கு முடியாதுன்னா ஊர்க்காரங்க நாங்க ஏண்டா பார்க்கணும் அதை? அப்ப இந்த பயம் இருக்குல்ல. அதனால
இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் என்பது வரலாற்று மோசடிக்கு அரசு களமமைத்து கொடுக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண நிகழ்வாக நான் பார்க்கல. வரலாற்று மோசடியை எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள ரிசர்ச் டொமைனில் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவதற்காக இந்த அரசு செய்யக்கூடிய தேச விரோத பிரிவினைவாத ஒரு அரசியல் சார்ந்த யுக்தியில் ஒன்றாக நான் பார்க்கிறேன். இது உண்மைக்குமே இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமாக பார்க்கிறேன். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் முன்பு பெட்ரோலை ஊற்றி தீயை வைத்துவிட்டு கோவிலுக்குள்ளே செல்ல முற்பட்டிருக்கிறார் ஒரு நபர். அப்பொழுது அங்கிருந்த பக்தர்கள் அவரை தடுத்து அவரை பிடித்துக் கொடுத்திருக்கார்கள். அங்கிருந்த கோவில் ஊழியர்களும் அவர்களை பிடித்துக் கொடுத்திருக்கார்கள். அதற்கு பின்னர் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 5 லிட்டர் பெட்ரோல் கேனை எடுத்துட்டு அவர் ஊத்தி அதை கொளுத்திருக்கிறார். அவர் அதை ஊத்தி கொளுத்துறதுக்கு கொஞ்சம் சில அடிகள், அதாவது ஒரு 10 அடிக்குள்ளாரே போலீஸ் பீட் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக கோயிலுக்குள்ளார செல்வதற்கு அந்த செக்கிங் மெட்டல் டிடெக்டர் செக்கிங் பாயிண்ட் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிறது. இவ்வளவு இருந்தும் அந்த சமயத்தில் இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து விட்டு எப்பொழுதும் போல ஹிந்து கோவில்களில் தாக்குதல் நடத்துறவர்கள் மீது என்ன சொல்லுவார்களோ அதையே இங்கேயும் சொல்லிட்டாங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் திருநெல்வேலியில் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியினுடைய மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஹிந்து பெண் அவர்களுக்கு அவங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் ஒரு கருத்தடை சாதனம் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த பெண்ணே கூட அந்த மருத்துவமனை மீது புகாரும் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நீதி கேட்டு போராடிய வழக்கறிஞர் குற்றாலநாதன் அவர்களை கைது செய்திருக்கிறது போலீசார். அதற்கு பின்பு அவர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கவும் செய்திருக்கிறார்கள். அப்பொழுது நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்கிறது, அப்போ அந்த குற்றம் செய்த மருத்துவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வியோடு கேட்டிருக்கிறார்கள். முதல்ல உள்ள செய்தி தென்காசி நமக்கு ரொம்ப ஃபெமிலியருங்கிறதுனால இந்த சம்பவம் நடந்து 10 15 அடிக்கு அந்த பக்கம் தான் அந்த போலீஸ் பீட் இருக்கு. அப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே எந்த போலீஸாரும் உடனடியாக அங்க நடவடிக்கை எடுத்ததாக தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் பக்தர்கள் பிடிச்சு கொண்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல போலீஸ்காரங்க இருந்தாங்களா இல்ல அந்த பிடிச்ச பக்தர்கள் கூட்டத்துக்குள்ளேயும் போலீஸ்காரர்கள் வந்தார்களாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி வராமல் இருந்தால் அது உண்மைக்குமே வருந்தத்தக்கது. அப்படி வந்திருந்தாச்சுன்னா இட் இஸ் ஃபைன். அது தெரியாமல் நான் அந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்பல். அடுத்தது என்ன அப்படின்னா, இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடியே இதே மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த கோவில் முன் வந்தது. அப்போவும் நம்ம ஸ்ரீ டிவியில் அந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். தொடர்ந்து இந்து கோவில்கள் மீது தாக்குதல் நடத்தியாச்சுன்னா அவனுக்கு மனநிலை சரியில்லாதவன் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் என்பது கொடுப்பது தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப வாடிக்கையாயிடுச்சு. இந்த திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் காஷ்மீர் இன்சர்ஜென்சி ஆரம்பிக்கக்கூடிய அவங்க யூஸ் பண்ற வேர்டு என்னை பொறுத்தளவு காஷ்மீர்ல ஜிகாதி பயங்கரவாதம் பெரிய அளவில் தலைதூக்குவோம். இந்த ஜிகாதி பயங்கரவாதம்ங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க, இன்சர்ஜென்சிம்பாங்க. அதில் ஒரு சந்தோஷம், அது அவனை சொல்லிடப்பட்டாதான். அப்படி அந்த ஜிகாதி பயங்கரவாதம் வருவதற்கு முன்னாடி இப்படித்தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கோயில்கள் அடிக்கும் போது அடிக்கிறவனெல்லாம் பிடிச்சி மனநிலை சரியில்லாதவர் அப்படின்னு போட்டு இதே தான் பங்களாதேஷிலும் நடந்தது. இன்னைக்கு இது இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்திருக்கு. ஸோ அதனால பங்களாதேஷ் எந்த பாதைக்கு போச்சுன்னு நம்ம பார்த்தோம், காஷ்மீர் எந்த பாதைக்கு போச்சுன்னு பார்த்தோம், தமிழகம் எந்த பாதைக்கு போக இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். கர்டசி டு த கவர்மெண்ட், திமுக அரசாங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஏற்கனவே அது ஒரு சென்சிட்டிவ் ஸ்பாட்டுங்கிறது தெரியும். ஏன்னா ஹிந்து அமைப்பை சேர்ந்த குமாரபாண்டியன் அவங்க சகோதரர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டது நீங்க. அதுவும் இந்த கோயிலின் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகத்தான் அவர்கள் உயிர் கொடுத்தார்கள். அப்போ அந்த இடத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதோட ராமிஃபிகேஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கக்கூடியதை கூட இன்னைக்கு காவல்துறை புரிந்து கொள்ளவில்லையா, இல்லைன்னா தெரிந்தும் ஹிந்து சமுதாயம் அவ்வளவுதான்யா அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இரண்டாவது என்னன்னா, இதை விசாரிச்சு இதை செய்தவர்கள் அமைதி மார்க்கத்தினர் இல்லை என்பதை சொல்வதற்காக உடனே அன்னைக்கு காலம்பரையா உடனே போலீஸ் தரப்புல இருந்து பிடிச்சிட்டோம், ஆள் மனநிலை சரியில்லாதவன். எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த மனநிலை சரியில்லாதவனுக்கு கோவில், சாமி சிலை, கோபுரம் இது மட்டும்தான் வயலன்ஸுக்கு கண்ணுக்கு தெரியும். மசூதி தெரியாது, சர்ச்சு தெரியாது, ராமசாமி நாயக்கன் சிலை தெரியாது, அண்ணாதுரை சிலை தெரியாது, திமுக ஆஃபீஸ் தெரியாது, காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் தெரியாது, கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் தெரியாது. ஆனால் கோவில்கள் மட்டும்தான் தெரிகிறது அப்படின்னு சொன்னால்
எனக்கு தெரிஞ்சு இந்த மனநல ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாம் என்னெல்லாமோ ஃபோபியா மேனியான்னு எல்லாம் பல வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு எதாவது டெம்பிளோ மேனியான்னு என்னத்தாவது ஏதாவது ஒரு வார்த்தை கருத்து ஏதாவது கண்டுபிடிக்கிறது, இப்படி ஏதாவது ஒரு விசேஷ ஒரு நோய் இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். இண்டஸ்கிரிப்டுக்காக வேண்டி $1 மில்லியன் கொடுக்குற ஸ்டாலின் இந்த மாதிரி ஏதாவது நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சிக்கு ஒரு 1 மில்லியன் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுவும் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜெயிலுக்கு போன உடனே அந்த அடப்பு எடுக்கணும்னு ஒரு டாக்டர் சொல்லிவிட்டார் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு டாக்டர் எடுத்து அந்த இருந்திருந்துன்னா நம்ம அதையும் சொல்லலாம். உலகத்திலேயே இப்படி ஒரு நோய் இருக்கு என்று கண்டுபிடித்தது முதலில் தமிழன் தான் அப்படின்னு சொல்லி அதையும் கூட அசம்பிளியில நம்மளது பெருமைகளில் ஒன்றாக அதையும் பீத்தி கொள்ளலாம். அது பீத்துறது அதுல நமக்கு ஒரு வசதி வேற இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்கு எங்கேயாவது $1 மில்லியன் ஏதாவது அவர் சொல்ல முடியாது, ஒதுக்குனாலும் ஒதுக்கலாம். அதுல ஏதாவது லாபம் இருக்கும்னு நினைச்சால் அதையும் இந்த தமிழ்நாடு அரசு செய்தாலும் செய்யும். ஆனா இது எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காவல்துறை தனது கண்ணியத்தை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கையின் மூலமாக. நாளைக்கு தமிழ்நாட்டில் வேற ஒரு பிரச்சனை பெரிய அளவில் வந்தாச்சுன்னா அதுக்கு காவல்துறை 100% பொறுப்பெடுக்க வேண்டும். காரணம் என்ன, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒரு சில அரசியல் காரணங்களுக்காக நீங்க பண்ணக்கூடிய இந்த தவறு இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. நீங்க வாங்குற சம்பளம் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு. நான் திருப்பி திருப்பி சொல்றது இதுதான். எப்படி ஆர்மி இந்த நாட்டோட எல்லைக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோ, அதே மாதிரி இந்த நாட்டில் உள்ள விஷயங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் என்பது காவல்துறை. நீங்களே தவறு பண்ணியாச்சுன்னா இந்த சமுதாயத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. உங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்னு இதனால் நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம குத்தாலநாதன் அவர்கள் அவர் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்து பெண்ணுக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அந்த கம்ப்ளைண்டை வைத்து இவர் போராட்டம் நடத்துகிறார். அதற்காக இவர் கைது செய்யப்பட்டார். ஆனா இதை செய்த அந்த டாக்டருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு இன்றைக்கு கோர்ட் கேட்டிருக்கு. அப்போ இவர் சொந்த ஜாமீன் விடுதலை செய்யப்பட்டார். என்ன பண்ணியிருக்கணும் உங்க நியாயத்துக்கு? முதல்ல அந்த வழக்கை ரத்து பண்ணது மட்டும் இல்லாம வழக்கை போட்ட போலீஸ்காரங்கள்ட்ட எந்த அடிப்படையில் இந்த வழக்கை போட்டேன்னு கேள்வி கேட்டிருக்கு. கோர்ட்டு தலையிடணும். என்னப்பா பாருங்க, இதுல எந்த தப்புமே இல்லாம இவர் மேல இப்போ ஒரு கேஸ், தப்பு பண்ணாம ஒத்தேன், அவன் செய்தது தப்புன்னு சொன்னது, அதான் அண்ணன் அடிச்சது தப்பு இல்லை, அண்ணி பார்த்தது தான் தப்புங்கிறது தான் இங்க உள்ள சிஸ்டமே. இப்ப பண்ண அயோக்கியத்தனத்தை இந்த ஆள் வெளில சொன்னதுக்காண்டி இப்போ இவரை பிடிச்ச தூக்கி உள்ள தூக்கி வச்சிருக்கேன். ஆனா இதுவரை அவங்க மேல என்ன நடவடிக்கையும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவேன், அது எவனா வெளியில சொன்னான்னா அவனுக்கு தண்டனை. அப்ப இதுக்கு பேர் என்ன, whether the country is run by rule or it is country is run by law. எதனால இந்த கண்ட்ரி இப்ப இந்த நாடை எது வழி நடத்துது? சட்டமும் கிடையாது, ஒழுங்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. நான் என்ன வைக்கிறேனோ அதான் சட்டம். அதான் சொல்றேன்ல, அந்த 7.5 அடிக்கு பனைக்கு பாதி வளர்ந்த ஒரு அப்பாவுன்னு ஒரு ஆள் ஸ்பீக்கரோ ஒரு ஆள் உட்காந்துருக்க. நாங்கள் சொல்லுவதை தவிர சட்டசபை நடவடிக்கை எதையும் எந்த பத்திரிகையும் பண்ணக்கூடாது. உங்க அப்பா விட்டு சொத்தா? இந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீங்க இன்னைக்கு ஸ்பீக்கரா உட்காந்துருக்கேன். இன்னைக்கு அதை வச்சுதான் உங்க ஸ்டாலின் இன்னைக்கு சிஎம் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் உங்களை கொண்டு வச்சிருக்கு. நீங்க சட்டம் எழுதி நீங்க சொல்றதுதான் சட்டங்கிறதுக்காக ஒன்றும் உங்களை எவனும் பதவியில வைக்கல. முதல் துரோகிகளே நீங்களா தானே இருக்கீங்க. சரி, இப்ப இந்த காவல்துறைகிட்ட கேட்குறேன், சட்ட நியாயமெல்லாம் பேசுறீங்கள, இப்போ நீங்க பண்ணதுக்கு இப்படி ஒரு தப்புன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா நம்ம இந்த இதுக்கு தானே சம்பளம் வாங்குறோம், அப்படி நம்ம பண்றது தப்பு என்னைக்காவது உங்களுக்கு உறுத்துதான். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயத்தையும் இந்த வழக்கில் நம்ம கவனிக்கணும். தொடர்ந்து குற்றாலநாதன் அவர்கள் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்களை அவ்வளோத்தையும் வெளிக்கொண்டு வருகிறார். இன்னும் சொல்ல போனா, வீரத்துறவி சொல்வது போல் ஒவ்வொரு ஹிந்துவும் தன் சமயத்தை பாதுகாக்கும் போராளியாக மாற வேண்டும். ஹிந்துக்களுக்காக வாதாட, போராட, பரிந்து பேச, இந்த 3 விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஹிந்து முன்னணி. இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து திருநெல்வேலி பகுதியில் செய்து வருவர் கூட திரு குற்றாலநாதன் அவர்கள். அப்போ அவரை நீங்க கைது பண்ணோம்னா நீங்க உங்க நோக்கம் என்ன? ஹிந்துக்களுக்குள்ள அந்த ஒரு குரலை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேற சம்பந்தமே இல்லாத ஒரு கேஸ்ல, அதுவும் தவறான ஒரு இதற்காக கைது செய்திருக்கிறீர்கள். எதை நான் பார்க்குறேன்னா, இன்னைக்கு தென்காசியில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீ குத்தாலநாதன் இருந்திருந்தாச்சுன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ.
யூ டுக் him அவுட் ஆஃப் த equation. இன்னைக்கு அவர் மேலே அந்த கேஸை போட்டு அதை இழுத்தடிச்சிட்டியா. அப்போ இந்த அரசு பழிவாங்கும் நோக்கில் செயல்படாமல் எந்த நோக்கில் செயல்படுகிறது? இப்போ என்னன்னா எதிர்கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்களாம், கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்கார், போராடக்கூடிய உரிமையை இந்த அரசாங்கம் மறுக்கிறது. யாரும் வாயவே அரசுக்கு எதிராக திறக்கக்கூடாதா கம்யூனிஸ்ட்? இதே கருத்தை இப்போ திருமாவளவனும் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு குற்றாலநாதன் விஷயத்த நடந்திருக்குல்ல, இந்த அறிக்கை விட்ட யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி நடந்த ஒரு அயோக்கியத்தனத்தை எடுத்து கண்டித்தார்களா? இல்லை. யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களே இன்னைக்கு அதானே நடந்திருக்கு, போராடியதற்காக இன்று அவர் கைது செய்யப்பட்டார், ஏன் நீங்க கண்டிக்கல? அப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த அறிக்கை விட்டதே என்னன்னா அடுத்த 2026க்கு கூட சீட்டும் கூட பணமும் வேணுங்கிறதுக்காக வேண்டி விட்ட அறிக்கைன்னு தானே தோணுது. நிச்சயமாக. ஏன்னா இப்ப திமுக ஒரு சருகல் பாதையில் இருக்கு. எப்படி we can extract the pound of flesh? இதை தவிர இந்த அறிக்கைகளுக்கு என்ன நோக்கம்? ஒன்றும் கிடையாது. அதனால இந்த செய்தி முதல்ல இன்னைக்கு நடந்திருக்கிறது அந்த கோயில் வாசல்ல முன்னு அது உண்மைக்குமே அது பயன்படுத்தப்பட்டது பெட்ரோல் மட்டும்தானா, பெட்ரோலில் வேற ஏதாவது திரவம் கலந்திருக்கிறதா என்ற சோதனை செய்யப்பட வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல நடந்ததுல வேற சில கெமிக்கல்ஸும் இருந்தது, அது செய்யப்பட வேண்டும். ரெண்டாவது, மென்டல் அப்படின்னு சொல்லி கேஸ் கண்டுக்காம விடக்கூடாது, பின்னணி எல்லாம் ஆராயப்பட வேண்டும். 2. மூன்றாவது, தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் ஹிந்து இதுகளுக்கு மேல வருது அப்படின்னு சொன்னா திட்டமிட்ட ஹிந்து இன அழிப்பு என்பது தமிழகத்தில் நடந்து வருகிறது. அதனாலதான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சன்னியாசிகள் எல்லாம் சேர்ந்து வர்ற கும்பமேளால மைனாரிட்டி கமிஷன் மாதிரி சனாதன தர்மத்துக்கு உட்பட்டவர்களை பாதுகாக்கும் ஒரு கமிஷனும் தேவை என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை ஏன் நியாயமானது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ ஹிந்து கோயில் என்ற ஒரு காரணத்திற்காக அது தாக்கப்படுகிறது. ஹிந்து கோயிலை தாக்கக்கூடியவனுக்கு மேலெல்லாம் மட்டுமே மென்டல் கேஸ் போடுறது. அப்போ இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பு இல்லாமல் என்ன? அப்போ ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்கிறா இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அவர்கள் கைது செய்யப்படுவது, இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதின் நோக்கம் என்ன? அதனால கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நம்ம சொல்லி வரோம், ஏன் ஒரு இண்டிக் ரிலிஜியனுக்குன்னு ஒரு கமிஷன் இருக்கக்கூடாது என்பது 20 ஆண்டுகளாக நாம் சொல்லி வருகிறோம். இந்த ஆண்டு தான் சன்னியாசிகள்லாம் இந்த விஷயத்தை முன்வைக்க போவதாக நான் பத்திரிகையில செய்தியை பார்த்தேன். நம் குரல்களும் கேட்க வேண்டியவர்கள் காதுகளில் விழுகின்றன அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த 2 செய்தியிலையும் நம்ம ஒன்று புரிஞ்சுக்க வேண்டியது, ஹிந்து இன அழிப்பை தமிழகத்தில் திமுக அரசு தொடங்கி உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிரிட்டன்ல இஸ்லாமோஃபோபியோக்காக ஒரு அஃபீஷியலான ஒரு டெஃபினேஷனை கொடுக்க போவதாக இன்றைக்கு அந்த அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கு எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு டெஃபினேஷன் கொண்டு வரப்பட்டால் இந்த கருத்து சுதந்திரம், அதாவது பேச்சு சுதந்திரம் என்பதும் போய் அதற்கான ஒழுங்கு நடவடிக்கைகளும் கூட அது எடுக்கப்படாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இது எதை ஒட்டி இதெல்லாம் இந்த சம்பவம் எல்லாம் வந்ததுன்னா, எலான் மஸ்க் ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய நபர்கள் பலர் இங்கே இருக்கக்கூடிய வெள்ளைக்கார பெண்களை மீது பாலியல் பலாத்காரம் செய்திருக்கார்கள். கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு குரூமிங் கேங் ரைப் அப்படிங்கிற மாதிரி அதற்கு பெயரும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை, இது அரசாங்கங்கள் இன்னைக்கு ஓட்டுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் இதை கண்டுகொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடுமையான கண்டனத்தோட அந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அதை தொடர்ந்து அங்கே இது குறித்த சம்பவங்கள் சர்ச்சைகள் இதில் வெளியாக வரும்பொழுது இதற்காக ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் அங்கே இந்த மாதிரியான இஸ்லாமியர்களை எதிர்த்து சம்பவங்கள் ஏதாவது நடக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடுபவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுவதும், அந்த யார் சம்பவத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டு கொள்ளாமல் விடுவதும் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் இப்போ பார்க்கிறார்கள். அதனால் மொத்தத்தையும் எதிர்த்து இப்போ இந்த ஒரு டெஃபினேஷன் வேற இப்போ கொண்டு வந்து விட்டால் இன்னும் நிலைமை மோசமாகும் என்று இப்போ அதை எதிர்க்கட்சிகள் எதிர்க்க தொடங்கியிருக்கிறார்கள். ஐநால இஸ்லாமோஃபோபியாங்கக்கூடியதை பயன்படுத்தும் போதே இந்த விஷயத்தை பற்றி இதே ஸ்ரீ டிவியில் நான் தான் சொன்னேன். இது உலகம் முழுக்க இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியை தான் நம்ம இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு துலுக்கம் ஒரு பிரச்சனையை பண்ணுவான், பிரச்சனையை பண்ணி அவன் மீது நடவடிக்கை எடுத்தால் அவன் துலுக்கன் என்ற காரணத்தினால் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு அழுவதற்காக. இப்போ நம்ம ஊரில் கூட பல இடங்களில் நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால்,
ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை நடந்தால் இவர் இந்த ஜாதியைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தினால் இவர் மீது நடத்தப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்லாம் கிடையாது, எவன் என்ன பண்ணினாங்கிறது கிடையாது. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு ஜாதி அரசியல். இதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற சில சட்டங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இப்போ இதே மாதிரி இதெல்லாம் மதத்தின் அடிப்படையில் இது பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு என்னன்னா, நான் துலுக்கனா இருந்தேன்னா எனக்கு ஒரு இம்யூனிட்டி. என்னன்னா, ஐ எம் பீங் விக்டிமைஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீயிங் அ துலுக்கன். இப்போ உடனே என்ன பண்ணணும், இதை பற்றி யாராவது எதிர்த்து பேசினா கூட அவர்கள் மீது கூட வழக்கு தொடர்ந்துடலாம். ஏன்னா இது அந்த மனத்தில் துவேஷத்தை வைத்து கொண்டு அவர் பேசுகிறார். இப்போ நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை வச்சுக்கிட்டு, ஆனால் என்னை நீங்கள் மதத்தை வச்சு என்னை மட்டும் சொல்லிடக்கூடாது. ஆனால் நான் மதத்தின் பேர்லேயே தான் அதை பண்ணுவேன், அது வேற. அதான் அதில் முக்கியமான விஷயம். பண்ணும்போது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறது மதம் தான். ஏன்னா எவன் பண்ணுறானோ அவன் சொல்லுவான், நான் ஷரியா சட்டத்தை தான் இங்கே பூத்துவேன், உங்கள் அம்பேத்கர் சட்டமெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் மோசமாக ஒரு வார்த்தை பேசல அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன சொன்னார், நீ என்ன அந்த அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காதடா. இந்த மாதிரி நீ பண்ணக்கூடிய அரசியலுக்கு ஏதாவது சாமிக்குள்ள பேரை சொன்னா புண்ணியமாவது கிடைக்கும்டா உனக்கு, ஊரை ஏமாத்தாத. இது அமித்ஷா சொன்னது. ஐயோ அம்பேத்கரை இது பண்ணி விட்டார். உடனே எல்லா அமைப்புகளும் அதுக்கு உடனே யாரும் ரொம்ப வேகமாக இங்கேருந்து கொதித்து எழுந்தாங்கன்னா, நம்ம ஊரில் இங்கே ஒரு அம்பேத்கர் கம்பெனி ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்கார், இந்த திருமாவளவன் பேர். இப்போ அவரு அந்த கம்பெனிக்காரர். இந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ணாருங்கிறத நம்ம பார்க்கணும். இவர் என்ன பண்ணாரு, நம்ம விருதாசலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழையப்பட்டினம் ஊரில் துணுக்கம் சொன்னானா அங்கே அம்பேத்கர் சிலை இருக்கப்படாதுன்னு. உடனே இவர் ஜமாத்துக்கு லெட்டர் எழுதுறாரு, இங்கே உள்ள அம்பேத்கர் சிலையை அகற்றுவதற்கு உங்களுக்கு புலிகள் எல்லாரும் சிறுத்தைகள் எல்லாம் ஆதரவு தெரிவிப்பார்கள் அப்படின்னு. சிறுத்தைகள் ஆதரவுன்னா எங்கே பண்ணணும், நேஷனல் பார்க்கில் போய் பார்க்கணும். ஏன்னா ஊருக்குள்ளே எங்கடா சிறுத்தை, பேய், பிசாசு, புலி, யானை, இல்லை ஒருத்தனையாக மனுஷனாக பார்க்க மாட்டேங்களாடா. சிறுத்தைகள் உங்களுக்கு ஒத்துழைக்கும்னு இவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. உடனே என்ன பண்ணா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போய் அந்த சிலையை எடுத்துட்டா, நான் அந்த ஊரில் கொஞ்சம் மானம் உள்ளவர்கள் என்ன பண்ணாங்க, கோர்ட்டில் கேஸை போட்டு திருப்பி அந்த சிலையை அதை ரிமூவ் பண்ண கவர்மெண்ட் ஆஃபீஸர் செலவில் திருப்பி கொண்டு அந்த சிலையை வைக்கணும்னு வச்சாங்க. அப்போ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, இதே அம்பேத்கரை பத்தி வேற ஒரு ஆள் பேசியாச்சுனாலே அது பேசவே கூடாது. அவர் தனி தப்பா ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப இது எதை காட்டுது, ஒரு பேரு, அந்த பேருக்கு பின்னாடி எதுவும் கூட நான் என்ன அந்த பேருக்கு அடையாளம் கொடுக்குறேனோ அந்த அடையாளத்துல அந்த பேர் வழங்கப்பட வேண்டும். ஸோ இந்த ஃபோபியா விஷயங்கள்ங்கக்கூடியது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பாசிச மனப்பான்மையை ஏற்படுத்தும். அடுத்தது என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா, நீங்க நாளைக்கு இவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், இவன் அடுத்த மதத்தை இவன் திட்டுவான். அதுக்கு ஒருத்தன் கவுண்டர் பண்ணி குரான்ல இது உனக்கு பிடித்தானடா இருக்குன்னு சொன்னா அது இஸ்லாமோபோபியா. இதுதான் அங்க பிரச்சனையே. அதாவது ஹிந்துக்களை போய் மாட்டு மூத்திரம் குடிக்கிறவனே அப்படின்னு இவன் எழுதலாம், அது கருத்து சுதந்திரம். ஒட்டகமூத்திரத்துக்காக யுத்தம் நடத்தினார் முகமது காலத்துல அப்படின்னு இங்கிருந்து உன்னை எடுத்து போட்டாச்சுன்னு சொன்னான்னு அது இஸ்லாமோபோபியா. இதுதான் பிரச்சனை. அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது இஸ்லாமோபோபியாங்கக்கூடியது ஏதோ ஒரு மதத்துக்கு எதிரானதோ இது இல்லை. இது ஒரு மதத்தின் ஒரு இம்யூனிட்டியை கொடுத்து அந்த மத அடிப்படைவாதத்தை வைத்து வேற சமுதாயங்களை நசுக்குவதற்கான ஒரு ஆயுதம் தான் இஸ்லாமோபோபியா. இதை இன்னைக்கு அந்த ஊர்ல உள்ள கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஏற்றிருக்கு. லண்டன் மேயர் துணுக்கேன். லண்டன்ல இன்னைக்கு பல பகுதிகளுக்குள்ள போலீஸே போக முடியாது. இந்த நிலைமை அப்படி இருக்கு. சமீபத்தில் அங்கே ஒரு பெரிய கேஸ் நடந்தது இங்கிலாண்டில். ஒரு 4 துலுக்கு பையில கொண்டு போட்டான் ஒரு வெள்ளக்கரிச்சி. அவன் அப்பன் வீட்டில் போய் மீட்கிறதுக்கு உள்ள போறான். ட்ரெஸ்பாஸ்ன்னு இந்த அப்பன் மேல கம்ப்ளைண்ட். கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட். தன் குழந்தைய மீட்க போயிருக்கான், அவன் கஸ்டடியில் இருந்து, அதுக்கு ட்ரெஸ்பாஸ் கேஸ். ஏன்னா அந்த ஏரியா துலுக்கன் டாமினன்ட். அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு இம்யூனிட்டியை கிரியேட் பண்ணுவதற்காக செய்யப்படுகிறது. இதைத்தான் இப்போ நம்ம ஊர்லேயும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்களேன், ஒரு இடத்துல போயாச்சுன்னா நீங்கள் ஒரு வழிபாட்டு தலம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பஞ்சாயத்து ஆக்ட்ஸ் ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூலுக்குள்ள அடிப்படையில் தான் நீங்கள் எல்லாம் பண்ணணும். அதில் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் கவர்மெண்ட்டு இருந்து சாங்ஷன் வாங்கணும். அதாவது கலெக்டர் ஹேஸ் டு கிவ் சாங்ஷன் ஃபார் தட். ஈவன் பஞ்சாயத்துக்குள்ள பர்மிஷனுக்கு அப்பாற்பட்டு அது செய்யப்பட வேண்டும். பீச் ரூல்ஸில் இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்கான். 1 மாதத்துக்குள்ள எந்த கலெக்டரும் உனக்கு பண்ணாட்ட நீயே கட்டிக்கும். அப்போ இந்த நாட்டின் சட்டத்தை மீறி
அப்போ நீங்கள் வந்து ஒரு ரூல்ஸ்னு ஒன்று ஃப்ரேம் பண்ணுவீங்க. இந்த ரூல்ஸ் ஒரு ஆக்ட் வந்து ஆக்டின் அடிப்படையில் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. அந்த ரூல்ஸையும் நீங்கள் சூப்பர் சீடு பண்ணுறீங்க. இட்ஸ் அகெயின் இந்த விக்டிமைசேஷன் தியரியை வைத்து இந்த நாட்டில் கொண்டு வரப்பட்ட அயோக்கியத்தனத்தில் ஒன்று சட்ட விரோதம். இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த நாட்டின் சட்டத்தை நான் மதிக்கல, இந்த சட்டத்துக்கு மீறி நான் ஒரு சட்டம் போடுறேன். ஸோ இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஜிஹாதை வாழ வைக்கிறது. இன்னைக்கு அவன் சொல்றேன், நான் அவ்வளவு பயலுள்ள இதில் முன்னே ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த இமிக்ரேஷன் பாலிசின்னு சொல்லி எவன் உள்ளெல்லாம் கொண்டு விட்டு இவனுங்க வந்து யூரோப்பை அழிச்சிட்டானுங்க. இப்போ பங்களாதேஷ்ல இருந்து நம்ம ஊருக்குள்ள கூட்டு வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த வெளியூர்ல இருந்து வந்தவன் இங்க அயோக்கியத்தனம் பண்ணும்போது உள்ளூர்காரர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும். உள்ளூர்காரர்கள் அவர்களை எதிர்ப்பதை, அவர்கள் செய்யும் அயோக்கியத்தனத்தை தடுப்பதற்கு பயப்பட வேண்டும் என்பதற்காக இவர்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய இம்யூனிட்டியில ஒண்ணுதான் இது. இதோடு ரெப்பர்கர்ஷன்கக்கூடியது மிகவும் மோசமாக இருக்கும் என்பதனால் இன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதை எதிர்த்திருக்கிறார்கள். இதுல நமக்கு என்ன பாடம்? ஏன் இந்த நியூஸ் நமக்கு முக்கியம்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நான் சொன்னேன் இல்லை, இப்ப தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறது இந்த மாதிரி கொடுத்த ஆர்டர், அதே மாதிரி இந்த மைனாரிட்டிக்குன்னு தனி ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரியான விஷயங்களை உடனடியாக இதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதெல்லாம் வந்து அரசியல்ல தேர்தல்ல இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்கணும். ஏன்னா இதெல்லாம் தேசத்துக்குள்ள பாதுகாப்பு சம்பந்தமானது. அந்த மாதிரியான ஒரு போக்கு நம் நாட்டில் வராவிட்டால், அங்க நடந்தது நம்ம நாட்டிலையும் பலவிதமா நடந்துகிட்டு தான் இருந்தது, அது இன்னும் வேகம் பெறாமல் இதை தடுக்க முடியும், தடுக்கப்பட வேண்டும். உலகம் முழுக்க இதுக்கப்புறமும் உலகம் புரிஞ்சுக்கலைன்னா உலகத்தை பாதுகாக்கிறதுக்கு வழியில் எலான் மஸ்க் சரியான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அவருக்குள்ள எல்லா விஷயத்திலையும் நமக்கு உடன்பாடு கிடையாது, அதனால் இந்த விஷயம் சரியானது, அதை உண்மைக்கு நம்ம ஆதரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். உலக நாடுகளில் சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஜார்ஜ் சோரஸுக்கு அமெரிக்காவினுடைய உயரிய விருதை வழங்கியிருக்கிறார் ஜோ பைடன். இது அங்கு அமெரிக்காவிலும் சரி மற்ற நாடுகளிலும் சரி ஒரு பலதரப்பட்ட சலசலப்புகளையும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எலான் மஸ்க் வந்து ஓப்பனாகவே கண்டனம் தெரிவித்து ட்வீட் எல்லாம் போட்டிருக்கார். ஜோ பைடன் என்ன, இந்த அவங்களுடைய நாட்டினுடைய பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கக்கூடிய அந்த அவார்டை வழங்கியிருக்காங்க. இந்த அவார்டு அப்படிங்கிறது வந்து அரசியல், விளையாட்டு, கலைகள் இந்த மாதிரியான பிரிவில் வந்து கொடுக்கக்கூடியது. ஒரு 19 பேருக்கு இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஜார்ஜ் சோரஸ். இந்த ஜார்ஜ் சோரஸ்னுடைய அவங்களுடைய ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், அதுக்கு அவர் தான் ஃபவுண்டர். அந்த நிறுவனம் வந்து உலகளாவிய வகையில் வந்து ஜனநாயகத்தை வந்து வலுப்படுத்துவதற்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் கல்வி மற்றும் சமூக நீதிகளுக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறதுனால இந்த அவார்டு அவருக்கு கொடுப்பதாக அதில் வந்து சைட் சொல்லியிருக்காங்க. அப்போ விமர்சகர்கள் பொதுவான சொல்றாங்கன்னா, இது வந்து அரசியல் நோக்கத்திற்காக இன்னைக்கு இந்த அவார்டை வந்து ஜோ பைடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். 2 விஷயம். அமெரிக்காவில் அதுவும் பெரும்பாலும் நிறைய இந்தியர்கள், ஏன் சொந்தக்காரன்லேயே பல ஆளுகள் இருக்கான், ஏதோ டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொன்னால் இவன் அப்படியே அவன் கவுந்துடுறான், இந்த பெருசாக இவனுக்கு டெமோக்ரஸியை பாதுகாத்துருவான் அப்படின்னு. இவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியின் பின்னணியில் இருந்து அதை இயக்குபவர்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல வேற அமெரிக்காக்காரன் புரிஞ்சுக்கிறானோ இல்லையோ, நம்ம நாட்டில் உள்ள நம்ம நாட்டை பாரம்பரியமாக கொண்டு அங்கே இருக்கக்கூடியவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னா அரசியல், விளையாட்டு, கலை இதுக்காக கொடுக்கப்படக்கூடியது அப்படின்னு. இவர் ஒரு அரசியல் விளையாட்டு கலைஞர் தானே, பல நாட்டு அரசியலை வந்து விளையாட்டாக அப்படி கலைச்சு போட்டவர் தானே, அதனால அவருக்கு அந்த அவார்டை அவர் கொடுத்துருக்கலாம்னு சொல்லலாம். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜோ பைடன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்க இந்த ஒரு ஆள், இவர் வந்து தனக்கு தோற்று போனதுக்கப்புறம் இவர் மகனுக்கு மேலே பல வழக்குகள் இருந்தது. அந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்தார் பிரசிடென்ஷியல் பவரை பயன்படுத்தி. அப்போ எப்படிப்பட்ட பிரசிடென்டாக இவர் இருந்திருப்பார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்
ஒருத்தரை வந்து இவரு தான் ஏன் உண்மைக்குமே டெமோக்ரஸியை வாழ வைத்தார்னு ஒரு அவார்டு கொடுக்கறாருன்னா இது எப்படி இருக்கு? நகைச்சுவையாக தான் இருக்கு. எப்படி இருக்கு? நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, பட்டியலினத்தவருக்கு வந்த பணத்தை ஓட்டுக்காக கலர் டிவிக்கு மாற்றி விட்டு பட்டியலினத்துக்கு துரோகம் செய்த கருணாநிதிக்கு திருமாவளவன் வந்து அம்பேத்கர் சுடர் விருது கொடுத்தது மாதிரி இருக்கா இல்லையா? ஆமா, அப்படித்தான் இருக்கு. அப்படித்தானே இருக்கு. ஆமா, அப்படிதானே? நிச்சயமாக. தமிழை காட்டும் மிராண்டி என்று சொன்ன ஈவேராவை தமிழின் அடையாளமாக காட்டுவது மாதிரி இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? எதுவுமே இல்லை. சரி, இப்ப அடுத்தது நீங்க பார்க்கணும், எவ்வளவு பேங்க்ஸ் இந்த ஆள் ஒழிச்சிருக்கு. ஸ்ரீலங்கா டாப்லைன் பின்னாடி அவர் ரோல், பங்களாதேஷ் அவருக்குள்ள ரோல், பல நாடுகள்ல இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டை சீரழித்த பங்கு இவருக்கு உண்டு. சரி, இவர் சீரழிச்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டில் உள்ள டெமோக்ரஸி என்னாச்சு? சார், இருக்கிற டெமோக்ரஸியில ஊழல் இருக்குங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லைங்க, ரைட். அப்போ இவர் அதை மாற்றி அடுத்ததை கொண்டு வரணும்ல. அதுக்காக இவர் வந்து பணத்தை கொடுத்து எல்லாம் செலவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த எல்லா நாடுகளும் பலவீனம் அடைந்திருக்கிறதே, அப்புறம் இவருக்குள்ள நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் நீங்க வந்து இது வந்தால் இப்படி ஹிந்துத்துவம் வந்தால் பிற்காலத்தில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி உன்னி கிருஷ்ண பணிக்கிற சோவி போட்டு ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்களே, நடந்த விஷயத்தை இன்டர்பிரட் பண்ணுங்க ஐயா முதல்ல. இனிமே என்ன நடக்கும் அப்படின்னு உன் கற்பனை குதிரையை தட்டி விட்டு கதை எழுதுறதை விட்டுவிட்டு சோரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு? இப்ப இந்த சோரஸுக்குள்ள இந்த அமைப்புடன் பாரத் ஜோடோ யாத்திரையிலும் தொடர்பு இருக்கிறது. பார்த்துக்கிட்டேல, வடகிழக்கு மாநிலங்களில் கலவரம் ஏற்படும். ஒரு வருஷம் கழிஞ்சு மணிப்பூர்ல கலவரம் வருது. இங்க எங்க பயங்கரவாதம் வரும், அங்க வரும் சொன்னது யாரு? ராகுல். சம்பந்தம் கூட இருந்தது இந்த அமைப்பு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜோ பைடன் இவருக்கு இந்த கொடுத்திருக்கார். வாயில கூட எனக்கு அந்த வார்த்தை வரக்கூடாது, இருந்தாலும் ஒரு என்ன சொல்ல, என் வாயிலேயே நான் துப்பிக்கிட்டு அதை சொல்றேன். காங்கிரஸ் கட்சி மட்டும் இந்த நாட்டுக்கு வந்திருந்தேன்னு இவனுக்கு சோரஸை கூப்பிட்டு பாரத் ரத்னா அவங்க கொடுத்துருக்கோம். இந்த நாடும் சின்ன பின்னமாயிருக்கும். அப்போ இந்த இடதுசாரிகள், இந்த லிபரல், இந்த டெமோக்ராட், இந்த வேல்யூஸ் மண்ணாங்கட்டி இது பேசக்கூடியவர்கள்லாம் எப்படிப்பட்ட முட்டாள்கள் என்பதற்கு இதுதான் ஒரு உதாரணம். இந்த சோரஸுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் கூட ஒவ்வொரு நாட்டில் உள்நாட்டு அரசியலில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான தீய சக்திகளுக்கு இன்று வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல இருந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம், இதற்கு முன்னாடி இப்போ ட்ரம்ப்புக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் இனிமேல் தான் பொறுப்பெடுக்க போறாங்க. இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை சுற்றி எல்லா நாட்டிலையும் இந்த மாதிரியான புரட்சிகள் நடந்தது. புரட்சி நடந்த எந்த நாட்டிலையும் ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது அவ்வளோ ஈஸியா ரெஸ்டோர் ஆகல. இன்னைக்கு அங்க நடந்திருக்கு. இப்போ யூனிஸ் கவர்மெண்ட் வந்து இந்துக்கள் மீதான தாக்குதல் இது பண்ணிட்டு இருக்கு. பர்மால ஆல்ரெடி தர் இஸ் அன் இஷ்யூ கோயிங் ஆன். பாகிஸ்தான்ல இம்ரான் கான் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது. இங்க ராஜபக்சே கவிழ்க்கப்பட்டது. அதை சரி பண்ணி இருக்கணும். சரி பண்ணி இருக்கக்கூடிய வேலையில ஒழுங்காக இந்தியாவின் அங்கு இருக்கக்கூடிய தூதரகம் செயல்படவில்லைங்கக்கூடிய குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அதனால இப்போ அதுவும் திருப்பி கம்யூனிஸ்ட் கையில் போயிடுச்சு. பாகிஸ்தான் எக்கானமி சரியாச்சா? நீங்க இம்ரான் கானை மாத்தினியே. பங்களாதேஷ் இன்னும் கோயிங் டவுன். மியான்மர்ல அரக்கன் ஸ்டேட் ஆல்மோஸ்ட் ஆவாங்க பர்மாவை கையை விட்டே போகக்கூடிய ஒரு நிலைமை வந்தாச்சு. இப்படி உலகம் முழுவதும் சோரஸால் டீஸ்டபிளைஸ் பண்ணப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நாட்டின் நிலைமை என்ன? அப்போ அந்த இடத்துல உண்மைக்குமே வந்து மக்களுக்குள்ள வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கணும்ல. நிச்சயமாக. ஆனா முன்னேற்றத்துக்கு பதில் எல்லா இடத்துலையும் அயோக்கியத்தனம் நடக்குதுன்னா இந்த சோரஸுக்குள்ள டெமோக்ரஸியின் நோக்கம் என்பது என்ன? பல நாடுகளை அழிப்பது. அதாவது இவங்களுக்குள்ள ஒரு டீப் ஸ்டேட்டுக்குள்ள ஆட்சியை உலகம் முழுவதும் கொண்டு வருவது. அப்படிதானே? ஆமா. அப்ப இதுதான் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் என்று இப்பொழுது அமெரிக்கா சொல்கிறது. கரெக்டான கேள்வி. நீ கேட்கற இல்ல, உங்க நாட்டுல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் எப்படி இருக்கிறது, உங்க நாட்டுல டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் எப்படி இருக்கிறது, மண்ணாங்கட்டி எப்படி இருக்குது. அப்ப நீ ஊரை மட்டும் நீ உங்க நாட்டுக்காரன் அயோக்கியத்தனம் பண்ணவனுக்கு நீ விருது கொடுத்தேன்னா டெமோக்ரஸியை பத்தி பேசுவதற்கு அமெரிக்காவுக்கு என்ன அருகதை இருக்கிறதுன்னு நம்மளும் இப்ப கேட்கணும்ல. நிச்சயமாக. ஏண்டா, ஒரு பின்லேடன் ட்வின் டவரையும் பென்டகனையும் அடிச்சுட்டான். ஒரு நாட்டையே படையெடுத்து அடிச்சு இன்னொரு நாட்டுல போய் அவனை பிடிச்சு கொண்டு கொன்னு எல்லாம் போட்டு இல்லை.
ஏண்டா இப்போ பல நாட்டையும் இவன் அழிச்சிருக்கானே, இப்போ இவனுக்கு நீ விருது கொடுத்துருக்கேன்னு இப்போ நியாயத்துக்கு உலகமே பொண்ணு எடுத்து படையெடுக்கணுமேடா. அப்போ எந்த நாட்டில் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த எவமெல்லாம் இந்த மனித உரிமை பேசுகிறவன், இந்த ஜனநாயகம் இந்த கான்ஸ்டியூஷனை தூக்குறவன், அதேமாரி மதச்சார்பின்மை பேசுகிறவன், பாருங்களேன் இப்போ இதே மென்டாலிட்டி தான். அசம்பிளியில் என்ன நடந்தது என்பதை நான் சொல்கிறத தவிர வேற எவனும் எந்த ரிப்போர்ட்டும் பண்ணிடக்கூடாது. அப்படிதானே இன்னைக்கு ஸ்பீக்கர் சொல்கிறாரு. இதுதான் இவங்களுக்குள்ள டெமோக்ரஸி. அதனால டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமெரிக்கர்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க சப்போர்ட் பண்ற டெமோக்ரஸியோட யோக்கியதை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் ஜனநாயகம், மதச்சார்பின்மை, ஈக்குவாலிட்டி, மண்ணாங்கட்டின்னு பேசக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும், இவர்களது நோக்கம் இதெல்லாம் அல்ல. இவர்கள் இருக்கும் வரை இது எதுவும் வாழ முடியாது. இரண்டாவது, அமெரிக்கா பின்லேடனை பிடிப்பதற்காக ஆப்கானிஸ்தானுக்குள்ள இன்வேஷனை நியாயப்படுத்தினால் இன்று அமெரிக்கா செய்திருக்கிற தவறுக்கு ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக படையெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கேள்வி. அமெரிக்கா இந்த மெடலை பின்வாங்கணும். ட்ரம்ப் செய்வாரா? ட்ரம்புக்கும் என்ன தொடர்பு இருக்கோ நமக்கு தெரியாது. அவுட்வர்ட்லி ஹி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். உண்மைக்கும் ட்ரம்ப் நான் உண்மையான ஜனநாயகவாதின்னு எல்லாம் தன்னை காணித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல அமெரிக்கா அவருக்கு கொடுத்த இந்த ஹானர் தே ஹவ் டு ஸ்ட்ரைப் ஹிம் ஆஃப் இட். இது பண்ணினால்தான் அமெரிக்காவுக்கு டெமோக்ரஸியை பற்றி பேசுவதற்கு அருகதை ஏற்படும். ஏண்டா இப்போ இந்த கம்யூனிஸ்ட்காரனு கொஞ்சம் உண்டு இல்லை, உலகத்தில் எங்கே நடந்தாலும் எங்கே ஊர்வலம் நடத்துவானே, எவனாவது இதை பற்றி பேசினானா பார்த்தீங்களா? இல்லை. எங்கேயோ நடந்ததுக்கு 5.5 காலம் எழுதுவான். இந்த மவுண்ட் ரோடு பத்திரிகை ஹிந்து ஒரு வார்த்தை இதை பற்றி எவனாவது எழுதினானா? அப்புறம் இந்த பிரிண்ட்டு 7-8 வச்சிருக்கானுங்களே, எவனாவது இதை பற்றி எழுதினானா? இவ்வளவு நாட்டு டெமோக்ரஸியை குலைத்தவர், அதை செய்தவர், இதை செய்த ஒரு பேரும் எழுதலை. அப்போ சோரஸ் முதலாளி தானே. அப்போ சோரஸுக்குள்ள முதலாளித்துவ வாதம் நீங்க ஏத்துப்பீங்களா? அப்ப இந்த பூஷ்வான்னு எவனுக்குமே புரியாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவான். அப்ப இவன் பூஷ்வா கிடையாதா? கிடையாது. அப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது எல்லாமே உலகத்தை நிலைகுலைய வைக்கும் தீய சக்திகள். ஜிஹாதி பயங்கரவாதம், கிறிஸ்தவ பயங்கரவாதம், இது ரெண்டும் எவ்வளவு மோசம். இது ரெண்டுக்கும் சேர்ந்து இதையும் சேர்த்து மூணாவது இந்த ரெண்டு மோசமும் கம்பேனா அதற்கு மேல உள்ள மூணாவது மோசம் தான் இடதுசாரி பயங்கரவாதம். இந்த 4 ஆண்டுகள்ல அமெரிக்காவின் பவர் எவ்வளவு குறைஞ்சதுன்னு பாருங்க. முன்னாடி உலகம் முழுக்க அவனுக்கு பயந்தோ இல்லைன்னா அவன் மேல மரியாதை வச்சோ அவன் சொல்லதை கேட்டுக்கிட்டு இருந்தது. கடந்த 4 ஆண்டுகள்ல சைனா மேல போய் அமெரிக்காவோட பிடி உலகம் முழுக்க தளர தொடங்கியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சரியில்லை என்ற அர்த்தம். அப்போ சோரஸ் அமெரிக்காவையும் பலவீனப்படுத்தி இருக்கிறார். அப்ப தனக்கே கொள்ளி வச்சவனுக்கு விருது கொடுப்பது என்பது நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு? எதுவும் கிடையாது. அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நம்பிக்கையை குலைக்கக்கூடிய செயல் ஒன்று. இரண்டாவது, இட் ட்ரூலி எக்ஸ்போசஸ் வாட் அமெரிக்கா இஸ். டெமோக்ரஸியை பற்றி பேச தகுதியற்ற நாடு அமெரிக்கா என்பது இது உறுதி செய்திருக்கிறது. நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.